ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்ட்ரோக் வண்டியில் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இது எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, இல்லை ஓவர் ஹீட் ஆகுது, இல்லை மைலேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்னும்போது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இதுதான். அதே இந்த 3 கம்ப்ளைண்ட்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம 4 ஸ்ட்ரோக்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இன்டேக், கம்ப்ரெஷன், இக்னிஷன், எக்ஸாஷன் இந்த 4 நடக்கிறதுனால தான் இதை நம்ம 4 ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இந்த 4 ப்ராசஸ் பர்ஃபெக்டாக நடந்து முடிக்க இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும் பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஒர்க் ஆகணும். அது என்ன இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்குள்ளே ஃபியூல் உள்ளே வரத்துக்கும் ஃபயர் ஆன கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதுக்குமான டோர் தான் வந்துட்டு இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும். இது எப்போ பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஒர்க் ஆகலையோ அப்போது இன்ஜின்குள்ளே வர ஃபியூலும் வேஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் வெளியே போக வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக முடியாதனால இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுறது, இந்த மாதிரி மைலேஜ் ட்ராப் ஆகுறது எல்லாத்துக்கும் இதுதான் ரீசனாக இருக்கும். சில பேர் புது வண்டி வாங்கியிருப்பீங்க, அதுலேயுமே இந்த மாதிரி ஹீட் ஆகுறது, மைலேஜ் ட்ராப் ஆகுறது, இல்லை இன்ஜினில் நாய்ஸ் வருது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, 100ல் ஒரு வண்டி அசம்பிளி பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கிறது உண்டு. இது நீங்கள் என்ன தான் புது வண்டி வாங்கி இன்ஜின் மெயின்டைன் பண்ணி ஆயிலாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே 10,000 to 15,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வேல்வு கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகும்போது தேய்றதுனால தான் இந்த செட்டிங் வந்துட்டு மேலே வரும். அதுக்காக நம்ம அந்த கிளியரன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். உங்களோட பைக் இன்ஜினில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இல்லை ஓவர் ஹீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிடுங்க. இல்லை அப்படியே கவனிக்காமல் விட்டிங்கன்னா பிஸ்டன் டாப்புக்கு வரும்போது வேல்வு இடித்து இன்ஜினே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லா 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கும் சேம் தான். பட் டியூக்கு, ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். மற்றபடி எல்லா வண்டிக்கும் சேமாக தான் வருது. இன்றைக்கி நம்ம இந்த MT-15 இந்த வண்டியில் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் கிளியரன்ஸ் அதிகமாக வைக்க சொல்லியிருக்காங்க மற்ற வண்டிங்களை விட. MT-15, R15 V3 இந்த 2 வண்டிங்களுக்கு Yamaha ரெக்கமெண்ட் பண்ணுற டேப்லெட் கிளியரன்ஸ் இன்லெட்டில் 0.10 to 0.14 எக்ஸாஸ்ட்டில் 0.22, 0.24 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ வச்சதில் எனக்கு பர்சனலாக நிறைய நாய்ஸ் ஃபீல் ஆச்சு. ஸோ எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டேப்லெட் கிளியரன்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஹெட்டோட டாப் டோர் ஃபஸ்ட்டு கழட்டி ஆகணும். இந்த MT-15, R15 V3யில் இந்த VVA டிவைஸ், இந்த டிவைஸ் இருக்கனால தான் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஹெட்டு டாப் டோரில் வர போல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன VVA பின். இதை அந்த VVA டிவைஸ் புஷ் பண்ணுறதுனால தான் வேரியபிள் வேல்வ் ஆக்டிவேட் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்வ் ஓப்பன் ஆகிறதுனால தான் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு ஹை ஸ்பீடில் நல்லாயிருக்கும். 7000 RPM மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபுல் டீட்டெயில்ஸாக இது எப்படி ஒர்க் ஆகுது, இது உண்மையாகவே ஒர்க் ஆகுமா இல்லையான்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ டேப்லெட் கிளியரன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ டேப்லெட் கிளியரன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினோட டைமிங்கை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். பிஸ்டன் டாப்பில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம டேப்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். டைமிங் மார்க் டாப்பில் இருக்கணும். இதுதான் ஃபீலர் கேஜ். இதை டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவே சேல் பண்ணுவாங்க. இதில் நிறைய சைஸ் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம தேவையான கிளியரன்ஸ் வைக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு கிளியரன்ஸ் சுத்தமாக இல்லை, ஷேக்கே இல்லை. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேக் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்லெட்டில் ஷேக்கே இல்லை. இதனால தான் இன்ஜின் மைலேஜ் ட்ராப் ஆகுறது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாக் நட் லூஸ் பண்ணிடணும்.
லாக் நட் லூஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.6 இங்கிலீட்டுக்கு 0.6 to 0.10 வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டேப்லெட் ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த பிளேடு வச்சிடணும். வேல்வுக்கும் டேப்லெட்டுக்கும் நடுவில் வச்சுட்டு டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் நட் டைட் பண்ணிடணும். பிளேடு வந்து ரொம்ப டைட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கணும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா லாக் நட் டைட் பண்ணிடணும். பிளேடும் ஃப்ரீயாக இருக்கணும், எடுக்கும்போது ஈஸியாக வந்துடணும். இப்போ எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து 0.8 to 0.14 வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வந்துட்டு இன்ஜின் வந்து ஓவராக டிக்கு டிக்குன்னு சவுண்டு வரதை வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ஓவராக ஹீட்டும் ஆகும், மைலேஜ் ட்ராப் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது. சேம் இங்கிலேட்டில் பண்ண மாதிரியே தான் லாக் நட் லூஸ் பண்ணிவிட்டு பிளேடு வச்சுட்டு டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் நட் வச்சுட்டு டைட் பண்ணிடணும். சேம் தான், பட் கிளியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து இங்கிலேட்டோட கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கும், அதுக்காக தான். ஓகே, கிளியரன்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆயில் சர்க்குலேஷன் பார்க்குறதுக்காகவும் அதோட இந்த டேப்லெட் எந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகும்னு இந்த வீடியோவில் காட்டுறதுக்காகவும் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ஸ்டார்ட் ஆகி ஐடியில் இருக்கும்போதே இந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. இந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகுறதுனால தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இன்ஜினே டேமேஜ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்ஜினை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். சேம் இந்த வீடியோவில் வர மாதிரி உங்களோட வண்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேப்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு வண்டிக்கு ஒரு கிளியரன்ஸ் வரும், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் வண்டியில் மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது காமனாக பண்ண வேண்டிய ஒரு சர்வீஸ் பிரேக் தான். இது மற்ற வண்டிகளை விட பல்சருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பல்சரோட இன்ஜின் டிசைன் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரொம்பவே டாப்புக்கு வரும், அதனால் வேலில் இடிக்கிற ப்ராப்ளம் நிறையவே நடக்கும். அதில் பல்சர் 220 NS 200.
ஓகே எவ்ரிவன், அவ்வளோதான் இந்த வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.